அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது பற்றிய விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த சில வாரங்களை ஒப்பிடும் பொழுது இந்த வாரம் மழையின் தாக்கம் என்பது மிக மிக குறைந்திருக்கிறது. அதே வேளையில் நீர்நிலைகளில் தண்ணீர் என்பது அதிகரித்திருக்கும் இந்த சூழலில் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் தண்ணீர் என்பது மிதமாக கொட்டி வருகிறது. இந்த நிலையில் கோடை விடுமுறை ஒருபுறம் இருக்கும் இந்த நிலையிலும் அதே போன்று இனி கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க ஒரு வாரமே இருக்கும் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை இன்றைய தினம் அதிகரித்து காண முடிகிறது. அந்த வகையில் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவிலும் காலை முதலே இந்த கூட்டம் என்பது அதிகரித்து காண முடிகிறது. குறிப்பாக தமிழகம், கேரளா, அது மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். குறிப்பாக மிதமாக கொட்டும் அந்த தண்ணீரும் தற்பொழுது மழையின்றி இருக்கும் அந்த வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் அந்த வெப்பத்தையும் தணிக்குமாறு நீண்ட நேரம் அருவியில் சுற்றுலா பயணிகள் செலவிடும் அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. காலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த அருவி பகுதியிலும் செல்தான். அதே போன்று அருவியின் மேல் பகுதியில் இருக்கும் அந்த படகு சவாரி தளம், தொடர்ச்சியாக சிறுவர் பூங்கா, நீச்சல் குளம் என தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது அதிகரித்திருக்கும் இந்த நிலையில் உள்ளூரில் இருக்கும் வியாபாரிகளும் தற்பொழுது மகிழ்ச்சி என்பது அடைந்திருக்கின்றனர். காரணம், கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக மழையின் காரணமாக இங்கு திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருப்பதால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள் அந்த பகுதியில் இருந்த வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது அருவியில் அந்த தடை காலம் முடிந்து சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கப்பட்ட பிறகு இந்த வாரத்தை பொறுத்த அளவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்பொழுது வருகை தருவதால் வியாபாரமும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இதனால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளும் நீண்ட நேரம் செலவிட்டு அவர்கள் உற்சாகமாக குளித்து செல்லும் ஒரு காட்சியையும் பார்க்க முடிகிறது. பிரியா, கோடை விடுமுறையொட்டி திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.